தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தென்மண்டல மாநாடு இளைஞர்களுக்கான எழுச்சி மாநாடு மதுரையில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு ஏன் எதற்காக என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில இஸ்லாமிய விழிப்புணர்வையும் சமுதாய ரீதியான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு தகுதியாக நபியை நமக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ தக்கரல்லாஹு வஸீரா லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு முன்மாதிரியாக இந்த தூதரிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் நாம் முன்மாதிரியாக யாரை எடுத்து பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களுக்கு முன்மாதிரி? வெறுமனே தொழுகைக்காக மட்டுமா, நோன்புக்காக மட்டுமா, அல்லது திக்ர்கள் செய்வதற்கு இபாதத்துகள் செய்வதற்கு மாத்திரம்தான் முன்மாதிரியா என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார், அனைத்திலும் முன்மாதிரி இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நீங்க தூங்குறதுல இருந்து இரவு நேரம் வரைக்கும், அதாவது இரவு நேரம் தூங்குறது பகல் நீங்கள் எழுந்து உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களும் இந்த தூதரிடம் இருந்துதான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை, மக்களுடைய நிலை எப்படி மாறுபடுகிறது என்று சொன்னால், இளைஞர்களை குறிப்பா நீங்க எடுத்துக்கொண்டால் அவர்கள் முன்மாதிரியாக யாரிடம் அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எடுக்கிறார்கள்? சினிமா நடிகர்கள் பக்கம் ஒரு கூட்டம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்றாங்க. இன்னும் சில பேர் அரசியல் தலைவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் என்னென்ன விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறார்களோ அப்படியே தன்னையும் அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தலைவர் எப்படி, அதாவது முடி வைக்கிறாரோ, சினிமா நடிகர் எப்படி அவருடைய ஸ்டைல்ல முடி வெட்டுறாரோ, ஆடை அணிகிறாரோ, பேசுகிறாரோ, நடக்கிறாரோ, பாட்டு பாடுகிறாரோ, எல்லா விஷயங்களையும் அவரிடம் இருந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவரே அவரே போட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார். நாம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டாமா? அவர்கள் எல்லாம் பணத்திற்காக, காசு சம்பாதிப்பதற்காக நினைக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய தோற்றங்களை, தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு நடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே உண்மை கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் நடிக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, உண்மையான கதாநாயகர்கள் அப்படியே சொல்லுவாங்க, நடிகர்கள். இவர்கள் எல்லாம் நடிக்கக்கூடியவர்கள். காசுக்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும், எந்த வேஷத்தை போட்டு வேண்டுமானாலும் நடிப்பார்கள். ஆனா அவர்களை முன்மாதிரியாக இன்றைக்கு இஸ்லாமிய இளைய சமுதாயம் எடுத்துக் கொள்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ சினிமா நடிகர்கள் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரித்து கூட படம் எடுக்கிறார்கள், நடிக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாமிய இளைஞர்களே தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய அவல நிலையில் இன்றைக்கு இளைய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப முன்மாதிரி நாம எங்கிருந்து எடுக்கிறோம்? சினிமா நடிகர்களே எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் அரசியல் பின்னால் என்னமோ இவர் அரசியலுக்குள்ள போன உடனே இவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கொடுத்து அதிகார வர்க்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க போறது மாதிரி அரசியலுக்காக பொருளாதாரங்கள் அனைத்தையும் இவர் செலவிட்டுக் கொண்டே இருக்கிறார்.
என்னென்ன செலவினங்கள் இருக்கிறதோ மேல இருந்து தலைமையிலிருந்து கொடுப்பார்களா? இல்ல. நடிகர்கள் கொடுப்பாங்களா? இல்ல. அரசியலுக்காக இவர் சொந்தமாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாம் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும். அப்ப ஏன் நம்மளுடைய நிலை இப்படி மாறுபடுகிறது என்று சொன்னால், முன்மாதிரியாக நபிகள் பெருமானார் அவர்களை எடுக்க தவறியதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன முன்மாதிரியை நாம படிப்படையாக பாடமாக எடுக்கிறோம்? ஒரு முறை இபாதத்துக்கு மட்டும்தான் ரசூலா அப்படின்னு நினைத்து கொண்டு ஒதுக்கிவிட்டதினால் மற்றவர்களிடம் போய் முன்மாதிரியான விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதர் தான் உங்களுக்கு முன்மாதிரி. எல்லா விஷயங்களையும் இவர்தான் உங்களுக்கு வழிகாட்டணும். இந்த தூதர் காட்டி தந்த வழிமுறையில் நம்மளுடைய வாழ்க்கையை வணக்க முறைகளை அமைத்துக் கொண்டால்தான் நாம வெற்றி பெற முடியும். கடந்த உரையில ஒரு சகோதரர் சொன்னார்ல, நம்மளை கொண்டு போய் கபர்ல வைத்த உடனே மரணம் என்பது எல்லோருமே அது உண்டுங்கிறத நம்புறோம். உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் மரணத்தை யாரும் மறுக்கவில்லை. எல்லோருமே மரணம் என்பது உண்டு என்று நம்புறோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த மரணம் வரும் என்பதை நம்புறோம். அப்படி நம்பக்கூடிய நாம அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான முன்மாதிரியான விஷயங்களை இந்த உலகத்தில் நாம் அமைத்துக் கொண்டோமா? கபர்ல கொண்டு போய் வைத்த உடனே யாரை பற்றியான கேள்வி இருக்கும்? அங்க அரசியல் தலைவர்களை பற்றியோ சினிமா நடிகர்களை பற்றியோ இன்னும் பிற முன்மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் அங்க கேள்வியாக கேட்கப்படாது. 3 கேள்விகள் முக்கியமாக ஒவ்வொரு மன்னரையிலும் கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்கு இறைவனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கான தயார் நிலையில் நாம இருக்கும். அப்ப இதெல்லாம் உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய இளைய சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே ஆடல் பாடல் கச்சேரிகள் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் அரசியல் தலைவருக்கு பின்னால் சென்று விட்டால் நாம் ஏதோ வெற்றியை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். என்னுடைய அருமை இஸ்லாமிய இளைஞர்களே இளைஞர்களே, உங்களுடைய வெற்றி இஸ்லாத்தின் பால் இருக்கிறது. இந்த தூதரின் பக்கம் இருக்கிறது. நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான் நம்மை மறுமை நாளிலும் மன்னர வாழ்க்கையிலும் வெற்றி பெற செய்யும் என்பதை உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த மாநாடு இதற்காகத்தான் நடக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு பக்கம் பார்த்தா போதை, செல்போன் அடிமைகள், இப்படி எல்லா விஷயங்களையும் உலக விஷயங்கள் உலகத்தினுடைய கவர்ச்சிகள் மூழ்கி போயிருக்கிறான்னு சொன்னா இவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு நடைபெற இருக்கிறது. ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மதுரையில் நடைபெறக்கூடிய அக்டோபர் 5 வரக்கூடிய 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு நமது ஊரிலும் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசியமாக உங்களுடைய இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த மாநாட்டிற்காக அழைத்து வாருங்கள். இஸ்லாமிய விழிப்புணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மத்தியில் ஒரு கோரிக்கையாக வைத்து உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.